ஹாய். என்ன ஹாய் சொல்லலாம்? ஹாய். ஹாய். ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதுவும் ஒரு கம்பேரிசன் வீடியோ. இது வந்து மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கார்ஸ், எக்ஸ்டர் அண்ட் பஞ்ச். மைக்ரோ எஸ்யூவின்னு சொன்னோன்னா அதுக்கடுத்து வேகனார் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம குவிட்டெல்லாம் மைக்ரோ எஸ்யூவி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கார்கள்லாம் இருந்தாலுமே மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டை ஆட்டி படைக்கிற 2 கார் தான். ஒன்று பஞ்சு, இன்னொன்று எக்ஸ்டர். ஓகேவா? அது 2க்கான கம்பேரிசன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2க்கான தனித்தனி வீடியோ, ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட் எடுக்கிறோன்னா ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்குள்ளே ஒரு 10 பாயிண்ட் இருப்போம். ஓகேங்களா? அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், லெக் ரூமு, தை சப்போர்ட்டு, இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். கிளாஸ் ஓப்பன். ஸோ இதெல்லாம் எது ஃபில் பண்ணுது அப்படின்றத ஒரு கிளியராக நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஹேண்ட்லிங் எடுத்தோம்னா அந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பிரேக்கிங் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, டயர் சைஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஹேண்ட்லிங்கில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் 2 காருக்குமே. ஸோ இன்றைக்கி வந்து திரும்பி நம்ம அதே சொன்னோம்னா போர் அடிக்கும். ஸோ அதனால் இது 2ல் எது பெஸ்ட்டு? இப்போ நம்மளோட 7 ரெக்குவயர்மெண்ட் இருக்குல்ல, நம்மளோட 7 ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா என்ன? ரியர் சீட் கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங், மைலேஜ், சர்வீஸ், சேஃப்டி, ரிலையபிள், ரீசேல் வேல்யூ, இந்த மாதிரி 7 ரெக்குவயர்மெண்ட்டையுமே எந்த அளவுக்கு எந்த கார் அதிகமான அளவுக்கு ஃபில் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு கம்பேரிசனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்டர், பஞ்ச் இது 2க்குமான அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் அதை பற்றி கேட்போம். ஸோ இந்த செக்மெண்ட் போகிறதே மேக்ஸிமம் எல்டர் பர்சனுக்காக தான். அந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதனால் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம். உனக்கு வந்து அந்த பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு எப்படிமா இருந்துச்சு? அந்த இதில் வந்து இப்போ எஸ்டரில் வந்து பின்னாடி உட்காரதுக்கே எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு. ஏறுறது இறங்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த கால் நீட்டுறதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. என்னை பொறுத்தளவில் அந்த எக்ஸ்டர் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் இடுக்கலாக இருந்துச்சு பஞ்சு. அதாவது அந்த எக்ஸ்டர் வந்து நல்லா ஓப்பன் இருந்துச்சு. அந்த டால்பாய் கான்செப்ட் இருக்கிறதுனால அப்படியே குனிஞ்சு அப்படியே நிமிர்ந்து உள்ள வர மாதிரி இல்லை, நின்ன மாதிரியே உட்காரலாம். அந்த மாதிரி தான் நின்ன மாதிரி அப்படியே உள்ளே போகலாம், அப்படியே வெளியே வரலாம். பெட்ரூம்னே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதனால வந்துட்டு உட்காரதுக்கும் இறங்குறதுக்கும் வந்துட்டு நல்ல வசதியா இருந்துச்சு. இன்னொன்று அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே பேஸ் வேரியன்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பஞ்சில் எல்லாம் பேஸ் வேரியன்ட்ல அது கிடையாது. இந்த ஏசி வர்றது கூட அது பின்னாடி கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. ஆமாம், எப்பயுமே ஹூண்டாயோட ஏசி கம்ப்ரஸர் யூனிட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். பின்னாடி உட்காந்துருந்தா கூட நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது என்னென்னா 2மே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதுக்காண்டி பஞ்ச் வந்து ரொம்ப ஒஸ்ட்டெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட இது ஸ்கோர் பண்ணுற அதே அளவுக்கு பஞ்சை ஸ்கோர் பண்ணியிருக்கு. பஞ்ச் வந்து 6 பாயிண்ட் அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே எக்ஸ்டர் வந்து 6.5 அவுட் ஆஃப் 10, ஒரு 0.5 அளவுக்கு தான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கடுத்து ஹேண்ட்லிங்லாம் எப்பயுமே நான் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. 2மே நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு வந்து ஹேண்ட்லிங்கில் ரொம்ப பிடிச்சது வந்து பஞ்சு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி டாட்டா அல்ட்ராஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அந்த டாட்டா அல்ட்ராஸில் இருந்ததில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டியரிங் ஃபீட்பேக்கு, சஸ்பென்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃபராக இருந்ததுனால ஒரு ஹைவேஸ்லாம் போகிறப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா எக்ஸ்டர் தான் சூப்பராக இருக்கும். அதே வந்து மோஸ்ட்லி சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், ஹைவேல வந்துட்டு அந்த ஸ்டியரிங் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது. ஐயோ எங்கே கொண்டு போய் விட்டுருவோமோ அந்த ஒரு பயம் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபராக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும். இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கார் எடுக்க போகிறீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த 7 ரெக்குவயர்மெண்ட் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களோட தேவைகள் என்ன, உங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நோட் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். அப்போ ஹேண்ட்லிங்கில் எக்ஸ்டர் வந்து 6.25 ஸ்கோர் பண்ணியிருக்கு. பஞ்ச் வந்து 9 பாயிண்ட். சஸ்பென்ஷனுமே எக்ஸ்டரில் கொஞ்சம் ஆமாம், அந்த சஸ்பென்ஷனை இன்னுமே அவங்க சரி பண்ணல. சாஃப்டாக இருக்குது. குழியிலலாம் இறக்கும்போது ரொம்ப கீழே இறங்கி ஏறுது, அடிப்படுது. கொஞ்சம் லோடு வந்து ஹெவியாக ஏற்றினோன்னா டபக்கம் அப்படியே இறங்கிடுது கீழே. நான் என்ன நினச்சேன்னா இந்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அது இந்த எக்ஸ்டர் புதுசாக வந்தோன்னா அந்த சஸ்பென்ஷனை கண்டிப்பாக சரி பண்ணியிருப்பாங்கன்னு ரிவ்யூ பார்த்தோம். ரிவ்யூலையுமே அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது தெரியல. சஸ்பென்ஷன் தான் சரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஒருவேளை வந்து அவங்க
ஷோரூம் சைட்லேருந்து கார் வாங்குறதுனால ஷோரூம் சொல்கிறத தான் சொல்லணுன்ட்டு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நாங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்காக போயிருந்தோம். அதே சஸ்பென்ஷன் அப்படியே தான் இருக்குது. பஞ்ச் வந்துட்டு நல்லா இருந்தது. எக்ஸ்டரில் தான் சாஃப்ட் சஸ்பென்ஷன். ஸோ சாஃப்ட் சஸ்பென்ஷன் என்ன பண்ணுன்னா நல்லா அந்த இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஏற்றாது. ஸோ அந்த அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வந்து உடம்புல அப்படியே ஏற்றும். ஸோ இது எங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஹைவேஸில் போகிறப்போ அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் என்ன ஆகும்னா ஒரு ஒரு அந்த ஸ்டிஃப்னஸை கொடுக்காது, கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். அதே பஞ்ச் வந்து ஹைவேல போகிறப்போ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து சர்வீஸ் பார்த்தோன்னா எப்பவும் போல் சர்வீஸில் வந்து டாட்டா அடி வாங்கும், தாறுமாறாக வாங்கும். 4 பாயிண்ட் அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுவே ஹூண்டாய் பார்த்தோம்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 8 பாயிண்ட் அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் பார்த்தோம்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், அதே அளவு தான். இது என்ன மைலேஜ் கொடுக்குதோ அதே மைலேஜ் தான் அதுவும் கொடுக்குது. ஸோ ரெண்டுக்குமே 7.5 7.5 தான். சேஃப்டி பார்த்தோம்னா டாட்டா தான் எப்போவுமே லீட் பண்ணுவாங்க, 10 அவுட் ஆஃப் 10. ஹூண்டாயுமே இந்த டைம் எக்ஸ்டர் வந்து இந்த புதுசாக வந்திருக்க எக்ஸ்டரில் அந்த பில்ட் குவாலிட்டிலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த சீட் மெட்டல் குவாலிட்டி இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ 7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ரிலேபிளில் ஹூண்டாய் கார் வந்துச்சுனாலே 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துடலாம் கண்ண மூடிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்டீரியர் குவாலிட்டி. இந்த ஹூண்டாய் கார் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கான காரணமும் இதுவாக தான் இருக்கும். அந்த இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி, அந்த மியூசிக் சிஸ்டம், இதுகளுக்கான குவாலிட்டியெல்லாம் நல்லா சாலிடாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு நல்லா உழைக்கும். டாட்டாலாம் கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். பஞ்ச் வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர் வந்து 10 அவுட் ஆஃப் 10. அடுத்து ரீசேல் வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ்டர் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு தோணும். ஆனால் இல்லை, பஞ்ச் தான் 6.7. மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு லீடரே பஞ்சு தான். அது எக்ஸ்டர் வந்து ஒரு காம்படிட்டர் தான். ஹூண்டாயிலே கொஞ்சம் ரீசேல் வேல்யூ கம்மியாக ஃபீல் ஆகிற கார் வந்து எக்ஸ்டர் தான். அதே டாட்டாவில் பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட். டாட்டாலேயே ரீசேல் வேல்யூ அதிகமாக ஃபீல் ஆகிற கார் வந்து பஞ்சு தான். நல்ல ஒரு அதேமாதிரி டாட்டாவில் ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கக்கூடிய காருமே பஞ்சு தான். மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்போ பஞ்சோட ரிலேபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால தான் அந்த பஞ்ச் வந்து அதிகமாக சேல் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த 2 காரில் உனக்கு பிடிச்ச கார் எது? பஞ்சு. உனக்கு பிடிச்ச காருமா? எக்ஸ்டர். இப்போ நம்ம வந்து பேப்பரில் பார்க்குறப்போ எக்ஸ்டர் வந்து 73 ஸ்கோர் பண்ணியிருக்கு. பஞ்ச் வந்து 68.5 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதில் வின்னர் யாருன்னா எக்ஸ்டர் தான். ஏன்னா நம்மளோட பேஸ் வேரியண்ட்டில் வின்னர் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டர் தான். நம்மளோட தேவைகள் அதிகமாக ஃபில் பண்ணது எக்ஸ்டர் தான். ஆனால் அந்த சஸ்பென்ஷன் இந்த பிரச்சனைகள்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. எப்போவுமே ஒரு 5 பேர் 6 பேர் போகக்கூடியது. 5 பேர் தான் போக முடியும் அந்த காரில். 10 சொல்கிறேன் பேரை அடைச்சி குளிச்சு எல்லாருக்கும் வேர்த்து கிருகிருத்து போகிற மாதிரி அடைச்சி போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால எப்போயாச்சும் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப போய்த்தானே ஆகணும். ஸோ அது அந்த மாதிரி போகிறதுனால நாங்கள் வந்து அது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது. ஏன்னா அது கண்டிப்பாக இறங்கிரும். எல்லா இடத்துலையும் தட்டுமோன்னு பயந்துக்கிட்டே போகிறோம். இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி வந்து 6 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபியோட நீட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விதமாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.